கல்வீச்சு சம்பவத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மேல்முறையீட்டு மனுவை ஏன் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் கல்வீச்சு வழக்கு ஒன்றில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தது. இதனையடுத்து அவருடைய எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் அவர் உடனடியாக இழந்தார். ஒரு மாதம் அவருக்கான தண்டனை கழிவு என்பது அவகாசமாக கொடுக்கப்பட்டது. அவருக்கு மேல்முறையீட்டுக்கான காலம் என்பது வழங்கப்பட்டது. இதை பயன்படுத்தி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருக்கிறார். அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் அசீஃபிடம் கேட்கலாம். அசீப், என்னென்ன காரணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் இதை ஏன் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு? சிபி, தற்போது நீதிபதிகள் தெரிவித்து வரக்கூடிய அந்த கருத்தை, இந்த நீதிபதி தெரிவித்து வரக்கூடிய அந்த கருத்தை பார்க்கும் பொழுது இந்த வழக்கு என்பது மற்ற வழக்குகளில் இருந்து வேறுபட்டது. மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு கீழ் நீதிமன்றம் தண்டனை வழங்கி இருக்கின்றது. அந்த தண்டனையை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் அவர் தன்னுடைய பதவியை இழந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து தன்னுடைய மந்திரி பதவியையும் அவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு. இந்த வழக்கில் மீண்டும் தன்னை பதவியில் அமர்த்திக் கொள்வதற்கு வகை செய்யக்கூடிய வகையில் அவர் தற்போது மேல்முறையீடு சென்றிருக்கின்றார். இந்த மேல்முறையீட்டின் போது அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் பட்சத்தில், அதாவது அந்த தண்டனைக்கு தடை விதிக்கும் பட்சத்தில் அவர் மீண்டும் மக்கள் பிரதிநிதி ஆவதற்கான அந்த வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இவர் காட்டக்கூடிய அந்த அவசரம், அதை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எந்த வகையில் இது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்க வேண்டும், ஏன் இதை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற வகையில் அவர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆகவே நீதிபதியினுடைய அந்த மனநிலையை பார்க்கும் பொழுது இது அனைவராலும் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் நடைமுறையில் இருந்த 2013ஆம் ஆண்டு நடைமுறையில் இருந்த, அதாவது தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் கூட மேல்முறையீடு செய்து தங்களுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற நடைமுறையில் இருந்த ஒரு பிரிவை ரத்து செய்து உத்தரவிட்டது. அதற்கு பிறகு பலர் தங்களுடைய பதவியை இழந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தற்போது தமிழகத்தினுடைய முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணன் பதவியை இழந்திருக்கின்றார். ஆகவே இது உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்பது குறிப்பாக இந்த மக்கள் பிரதிநிதிகள் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. ஆகவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இவர் பதவி இழந்திருக்கின்றார். இப்போது மேல்முறையீட்டிற்கு வந்திருக்கின்றார். இந்த வழக்கை அவசரமாக விசாரிப்பதற்கான காரணம் என்ன என்பதே நீதிமன்றத்தினுடைய தற்போதைய கேள்வியாக இருக்கின்றது. பாலகிருஷ்ண ரெட்டியை பொறுத்தவரை இது அவசரமாக விசாரிக்கப்பட்டு தன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, அதாவது தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்படும் பட்சத்தில், அதற்கு தடை விதிக்கப்படும் பட்சத்தில் மீண்டும் அவர் மக்கள் பிரதிநிதி ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, மீண்டும் பதவியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலேயே அவர் இதை அவசர வழக்காக விசாரிக்க சொல்கின்றார். அவசர வழக்காக ஒரு வழக்கு விசாரிக்கப்படுவதற்கான சில காரணங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே நீதிபதி கேள்வி எழுப்புகின்றார். ஒரு வழக்கை பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அதை விசாரிக்கும் பட்சத்தில் அதில் எப்படிப்பட்ட தீர்ப்பு வெளிவந்தாலும் அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கருதும் பட்சத்திலேயே அவர்கள் அவசர வழக்காக ஒரு வழக்கை விசாரிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மீதான இந்த குற்றச்சாட்டு, அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை, இதை அவசர வழக்காக விசாரிப்பதற்கான காரணம் என்ன காரணத்தின் அடிப்படையில் இது விசாரிக்க வேண்டும் என்பதே தற்போது நீதிபதிகள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. சிபி, தீர்ப்பை ஏன் நிறுத்தி வைக்க வேண்டுமென விளக்கம் அளிக்க கோரி பாலகிருஷ்ண ரெட்டிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரசியல் தலைவர்களாக இருப்பவர்கள் ஒரு வழக்கை எப்படி நடத்துவது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக, முன் மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.